அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும் பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரைப் பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் அழகிய 37 கவிதைகளை முழுமையாக கடந்த பாடத்தில் முடித்திருந்தோம். பல விஷயங்களை அந்த பாடத்தில் நாம் கண்டோம். அதாவது ஆரம்பத்தில் இருந்து கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தஸ்பீபை கொண்டு ஆரம்பித்தார்கள். தஸ்பீபை கொண்டு அவர்கள் பிரிந்த சுஆத் என்ற பெண்ணை பற்றியும், அதற்கு பிறகு அவர்களின் அந்த சுஆத் என்ற பெண்ணின் அழகையும், இன்னும் அந்த வாக்குறுதி மீறியதை பற்றியும், அந்த சுஆத் என்ற காதலை அடைவதற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்றும், அதற்கு ஒரு நல்ல ஒட்டகம் வேண்டும் என்றும் அந்த ஒட்டகத்தை நீண்ட கவிதைகளில் வர்ணித்தார்கள். பிறகு வர்ணித்த பிறகு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல சொல்லி ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டிருப்பார்கள். அதை தெரிந்து கஅபை சுற்றி உள்ளவர்கள் உன்னை கண்டிப்பாக எல்லாரும் கொன்று விடுவாங்க, ரசூலுல்லாஹ் உத்தரவு வந்துருச்சு, அதனால இவங்களை கண்டிப்பா கொன்றுவாங்கன்னு எல்லாரும் பயன்படுத்த, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரிடம் போய் உதவி கேட்பார்கள். எனக்கு அடைக்கலம் தாருங்கள் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அடைக்கலம் தேடுவார்கள். ஆனால் யாருமே அடைக்கலம் தர மாட்டார்கள். நண்பர்கள் எல்லாம் என்னது, இல்லை இல்லை முடியாது அப்படி என்று மன்னித்து விடுவார்கள். அப்ப எல்லாரும் இப்படி மறுத்த பிறகு இதெல்லாம் கவிதையில வரக்கூடிய விஷயங்களை நான் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்திலிருந்து சுவாதை பிரிந்து அந்த விஷயத்திலிருந்து கவிதையில வரக்கூடிய விஷயங்கள், சரியா? கடைசியா அதெல்லாம் சொல்லிட்டு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பல பேட்டெல்லாம் போய் இஸ்லாத்துக்கு சேரல. அப்ப பல பேட்டெல்லாம் கேட்கறாங்க, அடைக்கலம் தேடனோடனே ஆஹ் யாருமே என்ன செய்யல, இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால யாருமே எனக்கு உதவி செய்யலன்னொடனே அவங்க எல்லாரையும் திட்டிட்டு என்ன சொல்றாங்க கோவத்துல, லா அப்பல்லக்க, எனக்கு யாரும் வேணாம். அல்லாஹ் என்ன நிர்ணயிச்சிருக்கானோ அது எனக்கு நடக்கணும். எனக்கு மரணம் நிர்ணயிச்சுட்டா அதுவும் நடக்கட்டும். ஏன் எல்லாரும் இங்க என்ன உலகத்துல யார் நிரந்தரமா வாழ போறா? எல்லாரும் ஒரு நாள் மரணிக்க தானே போறோம். எனக்கும் அது என்னது, இப்படிதான் எனக்கு மரணம் வரணும்னா எனக்கும் அந்த மரணம் வரட்டும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. என்ன செய்தி? எனக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது. நபிகளார் எச்சரித்துள்ளார்கள் தான், மரணத்தை கொண்டு உங்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் தான். ஆனால் நபிகளாரிடம் நேரடியாக வந்து தௌபா கேட்டவர்களாக நீங்கள் நேரடியாக அல்லாஹ்வின் தூதரான நபிகளாரை சந்தித்தால் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. நபிகளாரே, நான் சொல்லக்கூடிய செய்தியை கொஞ்சம் பொறுத்து கேளுங்கள் என்ற வரைக்கும் கடந்த பாடத்தில் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம் அல்லவா? அதை தொடர்ந்து இப்பொழுது அடுத்த விஷயங்களை நாம் என்ன செய்ய போகின்றோம், காண இருக்கின்றோம். அப்ப கடைசியா என்ன சொன்னாங்க? அப்ப நபிகளாரே கொஞ்சம் பொறுங்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்காணலை காட்டி இருக்கின்றான். குர்ஆனை கொண்டும் குர்ஆனை வழங்கிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டியிருக்கின்றான் என்று கூறினார்கள். இப்ப அதற்கு பிறகு என்ன ஆனது என்பதை தான், நபிகளாரே சற்று பொறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, நேர்வழியை தொடரச் செய்வானாக, சற்று பொறுங்கள், நான் சொல்வதை என்னது, நான் சில விஷயங்களை உங்களிடம் கூறுகிறேன் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அதை கவிதையிலே கொண்டு வராங்க பாருங்கள். என்ன சொல்ல போறாங்கன்னா, நபிகளாரே சற்று பொறுங்கள், என்னை பற்றி இந்த கோல் மூட்டுபவர்கள் பல விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது காபி இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு இப்படின்னு பல விஷயங்களை உங்ககிட்ட வந்து பல அவதூறுகளை உங்க காதுல வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் செய்யவே இல்லை. ஸ்டாப் சொல்றாங்க, என்னது, என்னை பத்தி பல அவதூறுகள் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அவங்க சொன்ன இல்ல எதுவுமே நான் செய்யல. அவங்க என்னை பத்தி அந்த கோல் மூட்டுற கூட்டம் உங்ககிட்ட சொன்ன எதுவுமே நான் என்ன செய்யல. அவங்க என்னை பத்தி தேவையில்லாம உங்ககிட்ட வந்து கோல் மூட்டி உள்ளார்கள், அவதூறை கூறியுள்ளார்கள் என்பதையெல்லாம் கவிஞர் அவர்கள் இதிலே கூறுகிறார்கள். நம்மளுக்கு பாருங்க, 38வது கவிதையை கவனியுங்கள். லா தஅசுதன்னி
அக்குவாலில் உஷாத்தீன் வலம். அப்ப கோல் மூட்டுபவர்களுடைய சொல்களை கொண்டு என்னை நீங்கள் பிடித்து விட வேண்டாம் நபிகளாரே, அல்லாஹ்வின் தூதரே, என்னை நீங்கள் பிடித்து விட வேண்டாம் கோல் மூட்டுபவர்களுடைய சொற்களை கொண்டு. வலம் உதினி, நான் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. வலோ கசுரத் ஃபீயல் அகாவீலு, பேச்சுகள், ஏச்சு பேச்சுகள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த சொற்கள், அந்த அவதூறுகள், சரி, அந்த சொற்கள் என் விஷயத்திலே அதிகமானாலும் சரியே, நான் எந்த பாவமும் செய்யவில்லை. அப்ப அவங்க சொல்ற அந்த கோல் மூட்டுபவர்கள் பல பேர் உங்கள்கிட்ட வந்து எதோ என்னை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த சொற்களை கொண்டு என்னை நீங்கள் பிடித்து வேண்ட வேண்டாம் நபிகளாரே, நான் எந்த பாவமும் செய்யவில்லை. என் விஷயத்திலே சொற்கள் அதிகமானாலும் சரியே, அந்த ஏச்சு பேச்சுகள் அதிகமான இருந்தாலும் சரியே. அது விளக்கம் பாருங்க. லா துஆகிபுனி, என்னை நீங்கள் தண்டிக்க வேண்டாம் நபிகளாரே, என்னை நீங்கள் தண்டிக்க வேண்டாம். பி கவுலி சாயின் ஃபீய, என் விஷயத்திலே அந்த புறம் பேசக்கூடிய, அவதூறுகள் பேசக்கூடிய, கோல்முட்டக்கூடியவர்களுடைய சொல்லை கொண்டு என்னை நீங்கள் தண்டிக்க வேண்டாம். ஃபமாலி தம்புன் இஸ்தஹக்க பிஹில் உகூபத்து பி இஸ்தஹக்க பிஹி அல் உகூபத்து பி கௌலிஹிம், எனக்கு எந்த ஒரு பாவமும் இல்லை. இஸ்தஹக்க பிஹி, அந்த பாவத்தை கொண்டு தண்டனை தகுதியாகுமே, அத்தகைய எந்த பாவமும் எனக்கு இல்லை. அவர்களின் சொல்லால், பி கௌலிஹிம், அந்த கோல் மூட்டுபவர்களின் சொல்லால் ஒரு பாவத்தை கொண்டு தண்டனை தகுதியாகுமே, அத்தகைய பாவம் எனக்கு எதுவுமே இல்லை. அப்ப அவங்க சொல்ற சொல்லுனால ஏதாச்சும் தண்டனை எனக்கு வருமா? அப்படிப்பட்ட பாவம் எதுவுமே நான் செய்யல. ஓகேவா? அதான் சொல்றாங்க, அவர்களின் சொல்லின் மூலம் ஒரு பாவத்தை கொண்டு தண்டனைக்கு தகுதி பெறுமே, அத்தகைய எந்த பாவமும் எனக்கு இல்லை. ஒயின் கசரு, அவர்கள் அதிகமாக சொன்னாலும் சரியே, அந்த சொற்களை அவர்கள் அதிகமாக சொன்னாலும் சரியே, வெறும் பேச்சுனால எனக்கு தண்டனை கிடைக்காது. அந்த பேச்சு அவங்க சொன்னது உண்மையா நான் செஞ்சிருந்தா தானே தண்டனை. அப்ப அவங்க வெறும் அவங்களுடைய பேச்சுனால எந்த தண்டனையும் தகுதி பெறாது. அவங்க எப்படி பேசுறாங்க, புறம் பேசுறாங்க, என்னை பத்தி கோல் மூட்டுறாங்க, இல்லாத அவதூற சொல்றாங்க. அவதூறு சொல்றதுனால ஏதாச்சும் தண்டனை இருக்கா? தண்டனைக்கு தகுதி பெற முடியுமா அந்த பாவம்? அப்ப அத்தகைய பாவம் எனக்கு எதுவுமே இல்லை. சரி, நான் எதுவுமே செய்யல, அதனால எனக்கு அதுக்கான தண்டனையும் எனக்கு இல்லை. சரியா? அதனால நபிகளாரே, என்னை நீங்கள் தண்டித்து விட வேண்டாம் என்று கவிஞர் அவர்கள் இந்த விஷயத்திலே, இந்த கவிதையிலே நம்மளுக்கு எடுத்துரைக்கிறார்கள். அடுத்து பாருங்க, 39வது கவிதையை பாருங்க. லகத் அகூமு மகாமன் லவ் யகூமு பிஹி அரா வ அஸ்மஉ மா லவ் யஸ்மஉல் ஃபீலு. சரியா? அப்ப இங்க வந்து நபிகளாருடைய இடத்தை பற்றி அழகாக கூறுகிறார்கள். சரியா? என்ன என்றால், நான் ஒரு இடத்தில் நிற்கின்றேன். எப்படிப்பட்ட இடம் இது? சாதாரண ஒரு இடமா? நபிகளாரின் சன்னிதானத்தில் நான் நிற்கின்றேன். நபிகளாரை பற்றி எப்படி கூறுகிறார்கள்? நிறைய ஹதீஸிலும் இது வந்துள்ளது. நபிகளார் திடீரென்று பார்ப்பதற்கும், அதே போல் ஒரு வக்காரியத், நபிகளாரிடம் அந்த வக்காரியத் எப்பொழுதுமே இருக்கும். அதாவது ஒரு கம்பீரம், பார்த்தாலே அச்சமூட்டக்கூடிய ஒரு கம்பீரமா, ஆஹ் அச்சமூட்டக்கூடிய ஒரு கம்பீரம் நபிகளாரிடம் எப்பொழுதுமே இருக்கும். அப்போ அவங்கள அப்ப அந்த ஒரு கம்பீரம், அதாவது அரசர்களிடத்தில் ஆஹ் இருக்கக்கூடிய சில அரசர்களிடத்தில் அவங்கள பார்த்தாவே ஒரு கம்பீரம் தெரியும். அது பார்த்தாவே ஒரு அச்சம் வரும். சரியா? ஆனா நபிகளாரோடைய, அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கம்பீரம், வக்காரியத்தை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்பொழுது அப்படிப்பட்ட வக்காரியத்துடையவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிகள் எல்லாம் பார்த்தாலே அஞ்சக்கூடியவர்களாக நபிகளார் இருந்தார்கள். அதைதான் கவிஞர் அவர்களும் சொல்கிறார்கள். இந்த கவிதையே அதற்கு சான்றாகும், நபிகளாருடைய கம்பீரம் எப்படிப்பட்டது என்று. அதை அழகாக கூறுகிறார்கள். நான் நிற்கக்கூடிய இந்த இடத்தில் ஒரு யானை நின்றாலும், நான் பார்க்கக்கூடியதை, நான் கேட்கக்கூடியதை அந்த யானை கேட்டிருந்தால் அதுவே நடுநடுங்கி போயிருக்கும். அப்ப நான்லாம் யாரு? சர்வ சாதாரணம். நான் எதுக்கு யானையை இந்த கவிதையில சொன்னாங்கன்னா, இருக்கிறதுல பெரிய மிருகம் யானை தான். இப்ப அந்த யானையே நடுங்குவான். நான் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் யானை நின்று, நான் பார்ப்பதையும் நான் கேட்பதையும் அந்த யானை கேட்டிருந்தால் அந்த யானையே நடுங்கியிருக்கும். அப்ப நான்லாம் எவ்வளவு சர்வ சாதாரணம். சரியா? அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடம், நபிகளார் இருக்கக்கூடிய இடம் என்று. இது வந்து அச்சுறுத்த மாட்டார்கள் நபிகளார். அந்த பார்த்தாலே, அதுதான் வக்காரியத் என்று அரபியில் கூறுவார்கள். அது ஒரு கம்பீரம். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பீரத்தை, அந்த வக்காரியத்தை பார்த்தாலே என்னது, அந்த அச்சம், நடுக்கம் வரும். அப்படி நபிகளாரை கண்டாலே அந்த இடத்தை என்னது, காரூணிய நபியை கண்டும் பொழுது அந்த வக்காரியத் எப்பொழுதுமே நபிகளாருக்கு இருந்தது. சரி, அதனால்தான் சில டைம் சஹாபிகளே நெருங்க பயப்படுவார்கள் அந்த வக்காரியத்தை கண்டு. அதான் அந்த சஹுவு, சுஜுது சஹுவு,
அது அந்த ஹதீஸ் எல்லாம் படிக்கும் பொழுது நபிகளார் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களிடம் சென்று பேசுவதற்கு, நபிகளாரிடம் பேசுவதற்கு மொத்த சஹாபிகளே பயப்படுவார்கள். அது கிட்ட போவதற்கே நபிகளாரிடம் அத்தனை சஹாபிகளும் போவதற்கு பயப்படுவார்கள். இந்த மாதிரி பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. சில டைம் நபிகளாருடைய கம்பீரத்தை கண்டு சஹாபிகள் கிட்ட போறதுக்கே பயப்படுவாங்களாம். அப்ப அந்த மாதிரி ஒரு கம்பீரத்தை, ஒரு வக்காரியத்தை, இதனால ரசூல் அச்சுறுத்துவாங்கன்னு கிடையாது. அந்த கம்பீரம் அவங்களை பார்த்தாலே, கண்டாலே நம்மளுக்கு மனசில் வரும். அதுக்கு முகத்தை எப்பவுமே கோபமா வச்சிருப்பாங்கன்ற கருத்தை எடுத்துக்கூடாது. நபிகளார் சிரித்த முகத்துடனே தான் நான் பார்த்துள்ளேன் என்ற ஹதீஸ் வந்துள்ளது. இல்லா தபஸ்ஸுமன் மாறா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரை நான் கண்டதில்லை புன்முறுவல் பூத்தவர்களாகவே தவிர. எப்பொழுதும் அந்த புன்முறுவலான சிரிப்புடன் தான் நான் நபிகளாரை பார்த்துள்ளேன் என்று ஹதீஸ் இருக்கின்றது. அப்ப நபிகளார் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இருந்தாலும் அந்த ஒரு முகத்தில் ஒரு கம்பீரம் இருக்கும். அதை காணும் பொழுது ஒரு அச்சம் வரும். அந்த அச்சத்தை தான் இங்கு நம்மளுக்கு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கவிதையில் கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், பார்ப்போமா? லக்கது அக்கூமு மக்காமன், திட்டமாக ஒரு இடத்தில் நான் நிற்கின்றேன். லவ் யகூமு பிஹி, அந்த இடத்தை கொண்டு நின்றால், அரா வ அஸ்மஉ, நான் பார்க்கக்கூடியதை, நான் கேட்கக்கூடியதை, அந்த மாலவ் யஸ்மஉல் ஃபீலு, அந்த யானை கேட்டிருந்தால், இப்ப நான் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த யானை நின்றிருந்தால், நான் கேட்கின்றேன், இன்னும் பார்க்கின்றேனே, அத்தகையதை அந்த யானை கேட்டிருந்தால் சரியா என்ன ஆயிருக்கும்? இந்த லவ்வுடைய ஜவாப் அடுத்த கவிதையில் வர இருக்கின்றது. இந்த கவிதையில் வெறும் ஷர்த்து மட்டும் வந்துள்ளது. பின்னாடி என்னது, அந்த சிங்கமே அதிர்ந்து நடுங்கும், அச்சத்தில் நடுங்கும் என்பதை அடுத்த கவிதையில் நம்மளுக்கு பதிலாக கூறுவார்கள். தகதீருல் பைத்தி, இந்த பைத்தின் உள்ரங்கமாகிறது, அதாவது உள்கருத்தாகிறது. இன்னி, நிச்சயமாக நான், அகூமோ நிற்கின்றேன், மகாமன் ஒரு இடத்தில் நிற்கின்றேன். எப்படிப்பட்ட இடம்? ஹாயிலன், சரியா? மகாமன் ஹாயிலன், பயங்கரமான நடுக்கம் தரக்கூடிய இடத்தில் நான் இருக்கின்றேன். அராஃபீஹி, அந்த இடத்திலே நான் காண்கின்றேன். அஸ்மாவு, இன்னும் நான் கேட்கின்றேன். மாலவ் ரஆஹுல் ஃபீலு, அந்த இடத்தை, ஆஹ் எதை, அந்த அதை என்ன செய்தால், பார்த்தால், யானை அல்ஃபீலுனா யானை அந்த இடத்தை பார்த்தாலோ, இல்லை என்றால் அவ் சமிஅஹு, அதை கேட்டாலோ. ஓகேவா? அப்ப இங்க அரா ஃபீஹி வ அஸ்மஉ, அந்த இடத்திலே நான் பார்க்கின்றேன், கேட்கின்றேன் சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறமா, அதாவது ரசூலாவுடைய இடத்தை தான் சொல்றேன். அந்த மஜ்லிஸ், ரசூலாவுடைய மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸ்ல நான் சிலதை பார்க்கின்றேன், இன்னும் சிலதை கேட்கின்றேன். ஓகேவா? அப்ப நான் கேட்குவதையோ, நான் பார்ப்பதையோ, ஓகேவா, நான் இருக்கக்கூடிய இடத்திலேயோ அந்த யானை அதை பார்த்தாலோ, நபிகளாரை பார்ப்பதுதான் குறிக்கிறாங்க. அவு சமிஅஹு, நான் கேட்பதை அந்த யானை கேட்டாலோ, வல்ல, அது மாறிவிடும், அந்த யானை மாறிவிடும். அது அஞ்சு நடுங்கக்கூடியதாக அந்த யானை மாறிவிடும். அப்ப நான் பார்ப்பதை அந்த யானை பார்த்தாலோ, அல்லது நான் கேட்பதை அந்த யானை கேட்டாலோ என்ன அல்ல, அந்த மாறிவிடும், அந்த யானை அஞ்சக்கூடியதாக, நடுங்கக்கூடியதாக மாறிவிடும். வைன்னமா தக்கர, நிச்சயமாக, ஆஹ் அல் ஃபீல, யானையை கவிஞர் அவர்கள் கூறியதெல்லாம் நீ அன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக கவிஞர் அவர்கள் அராத நாடுகிறார்கள். அல் பிதம, பெரிய விஷயத்தை நாடுகிறார்கள். ஒத்தகுவீல, இன்னும் எதை நாடுகிறார்கள்? தீவிரத்தை, அதன் நிலைமையின் தீவிரத்தை காட்டுவதற்கும், தகுவீல் அச்சுறுத்தக்கூடிய அந்த தீவிரத்தையும் அந்த பயங்கரத்தையும் காட்ட நாடுகிறார்கள். இன்னும் யானைதான் இருக்கக்கூடிய உயிரினங்களில் மிகவும் பெரியது. சரியா? ஷஅனன், அதாவது உருவத்தால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? விலங்குகளில் மிகவும் பெரியதாக இருக்கின்றது ஷஅனன். இந்த ஷஅனனுக்கு இங்க உருவத்தால் சொல்லலாம். இப்ப உருவத்தால், அந்தஸ்தால் மிகவும் பெரியதானதாக யானை இருக்கின்றது. அப்ப யானையை சொன்னதுக்கு காரணம், இருக்கலே பெரிய மிருகம் அதுதான். அப்ப அதோடைய பயங்கரத்தை வெளிக்காட்டுறாங்க. சரி, அதுதாமே மகத்தானதை வெளிக்காட்டு நாடுகிறார்கள். இன்னும் தகுவியில் மிகவும் பயங்கரமான ஒரு இடம் என்பதை காட்டுவதற்கு நாடுகிறார்கள். இப்ப மிகவும் பயங்கரமானதையும் இன்னும் மகத்தானதையும் நாடுகிறார்கள். இப்ப யானையே போய் போடுதுன்னா, இப்ப
எப்படிப்பட்ட இடத்தில் நான் நிற்கின்றேன், எதை நான் கேட்கின்றேன், எதை நான் பார்க்கின்றேன் என்று யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அப்படின்னு அந்த நான் இருக்கக்கூடிய இடத்துடைய அந்த பயங்கரத்தை காட்டுவதற்கு தான் யானையை தேர்ந்தெடுத்தார்கள். சரியா? ஆனா எறும்புன்னு சொன்னா இந்த இடத்துல அந்த பயங்கர மகத்துவத்தை காட்ட முடியுமா? இந்த இடத்துல எறும்பு நின்றாவே பயப்படும் அப்படின்னு சொன்னாலும் என்னது, அது ஒரு மகத்துவத்தையோ ஒரு அச்சுறுத்துவதையோ தராது. இந்த மகத்துவத்தையும் அந்த அச்சுறுத்தக்கூடியதையும் நம்மளை விட ஒரு இருக்கிறதுலே ஒரு பெரிய மிருகத்தை சொல்லி அதுவே பயப்படும் சொல்லும் பொழுது, அப்ப அங்க ஒரு அந்த இடத்துடைய சிறப்பும் அந்த இடத்துடைய மகத்துவமும் நமக்கு புரியும். அப்போ யானையே பயப்படும் அந்த மாதிரி இடத்தில் நான் நிற்கின்றேன் என்றால் யோசித்து பாருங்கள் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று கவிஞர் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். சரியா? 40வது கவிதையில பாருங்க. அடுத்து அதை தான் தொடர்ந்து சொல்கிறார்கள். கடந்த கவிதையில வெறும் ஷரத்து மட்டும் தானே வந்துச்சு. ஆஹ் அந்த யானை கேட்டிருந்தால், அந்த யானை பார்த்திருந்தால் அப்படின்னு ஷரத்து வந்துச்சா. அதுக்கப்புறமா இங்க என்ன வருது? ஜவாப் வருகின்றது. அப்ப பாப்போமா? ஜவாப்ல என்ன சொல்றாங்க? லா தல்ல யுர்அது. அப்ப அது இருந்து கொண்டே இருக்கும். யுர்அது, அச்சமூட்டப்பட்டதாகவே இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நபிகளார் நான் இருக்கக்கூடிய இடத்துல நான் எதை கேட்கிறேனோ, நான் எதை பார்க்கிறேனோ, அதே விஷயத்தை ஒரு யானை பார்த்திருந்தால் என்னவாயிருக்கும்? அந்த யானையே அச்சத்தில் நடுங்கக்கூடியதாக இருந்து கொண்டே இருந்திருக்கும். இல்ல ஐயக்கூன் அலகு, அந்த யானைக்கு ஆகினாலே தவிர மினர் ரசூலி, நபிகளாரிடம் அல்லாஹ்விடம் தூதரிடம் இருந்து விதினில்லா, அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு நான் நபிகளாரிடமிருந்து அந்த யானைக்கு தன்வீலு, எது, அந்த பாதுகாப்பு ஆகியிருந்தாலே தவிர. இப்ப இங்க யானையே நின்று அஞ்சும், எனக்கு என்ன ஆகுமோ என்று அஞ்சும். ஆனால் நபிகளாரிடமிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைத்து விட்டது என்று இருந்தால் அப்ப என்னவாயிரும்? அப்பதான் அதுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்ப அதான் சொல்றாங்க அந்த யானைக்கு ஆகினாலே தவிர நபிகளாரிடம் இருந்து அல்லாஹுவின் அனுமதி மூலம் நபிகளாரிடம் இருந்து ஒரு பாதுகாப்பு அந்த யானைக்கு ஆகினாலே தவிர அது நடுங்கி அஞ்சக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க யுர்அது என்று வந்துள்ளது. யுர்அது என்று படித்தால் பயம், அஞ்சப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது அச்சமூட்டப்பட்டதாக இருந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம். யுர்இதுன்னு படிச்சா அப்ப அச்சமூட்டினார்கள்னு வரும். நபிகளார் அச்சமூட்டினார்கள், அது அச்சமூட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அதான் இங்க அச்சமூட்டப்பட்டதாகவே இருந்து கொண்டே இருக்கும். அந்த யானை அச்சமூட்டப்பட்டதாகவே நடுநடுங்க, அந்த அச்சமூட்டப்பட்டதால் நடுநடுங்கக்கூடியதாகவே அந்த யானை இருக்கும். அந்த யானைக்கு நபிகளாரிடமிருந்து அல்லாஹுவின் அனுமதியின் மூலம் தன்வீல் கிடைத்தாலே தவிர, அந்த பாதுகாப்பு கிடைத்தாலே தவிர, அப்ப பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்ப நிம்மதி கிடைச்சிரும். சரியா? அதாவது அண்ணல் மகாம பைன எதைய ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரின் கரங்களுக்கு முன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களுக்கு முன்னால் நிச்சயமாக அந்த இடமாகிறது. யுர்இதுல் ஃபீல, ஒரு யானையை அச்சமூட்டக்கூடியதாக நடுநடுங்க செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லா என்றாலும் யுஅதியஹு அலைஹிஸ்ஸலாம் அல் அமான மினல் ஹௌஃபி, அந்த யானைக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினாலே தவிர அல் அமான மினல் ஹௌஃபி, பயத்திலிருந்து ஒரு பாதுகாப்பை, அச்சத்தில் இருந்து ஒரு பாதுகாப்பை நபிகளார் அந்த யானைக்கு வழங்கினாலே தவிர அந்த யானையை அச்சமூட்டக்கூடியதாக அந்த இடம் இருக்கின்றது. அப்ப அந்த நபிகளாருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இடம் அச்சமூட்டக்கூடியதாக, நடுநடுங்க வைக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் நபிகளாரே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு எந்த ஒரு அச்சமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடமாக நபிகளாருக்கு அந்த இடம் இருக்கின்றது. நபிகளாருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படிப்பட்ட நடுநடுங்க வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. ஆனால் அதுவே நபிகளார் பாதுகாப்பு கொடுத்து விட்டால் அதை விட ஒரு நிம்மதியான இடம் எதுவுமே இல்லை என்றும் கவிஞர் அவர்கள் அழகாக இதிலே நம்மளுக்கு கூறுகிறார்கள். சரியா? அடுத்து பாருங்க, கவிதை நம்பர் 41ல என்ன சொல்றாங்க? ஹத்தா வலஅத் யமீனி மா உனாசிஉஹா ஃபி கஃபி தி நகிமாத்தின் கீலுஹுல் கீலு. ஹத்தா எதுவரை என்றால், அப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா கவிஞர் அவர்கள், நான் எதுவரை அவர் நபிகளார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு அந்த பாதுகாப்பை பற்றி பேசுகிறார்கள். எந்த தயக்கமும் இன்றி, எந்த ஒரு இழுப்பறியும் இன்றி நான் என்ன செய்வேன்? என்னுடைய வலது கையை என்னது, நான் விசுவாச பிரமாணம், என் வலது கையை வைப்பேன்னா
பைஅத் செய்வேன் என்று அர்த்தம். அதாவது பைஅத்து விசுவாச பிரமாணம் என்று கூறுவார்கள். அதாவது நான் பைஅத் செய்வேன், பாதுகாப்பு வழங்கிவிட்டால் நான் என்ன செய்வேன்? நபிகளாருக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாச பிரமாணம் செய்து நபிகளார் கரங்களில் நான் செய்வேன். அதாவது அந்த காலத்தில் பைஅத் செய்வது வழக்கம். நபிகளார் கையில் என்னது, நான் இனிமேல் சரியாக இருப்பேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தவறு எதுவும் செய்ய மாட்டேன், இஸ்லாம் சொன்ன அனைத்து சட்டங்களையும் நான் பின்பற்றுவேன், ஜினா செய்ய மாட்டேன். இந்த பைஅத்தை பற்றி குரானிலே வந்துள்ளது. அப்ப பைஅத் செய்யும் பொழுது நபிகளார் கரங்களில் தங்கள் கரங்களை வைத்து பைஅத் செய்வார்கள். அதே போல்தான் எனக்கு நபிகளார் பாதுகாப்பு கொடுத்து விட்டால் அவர்கள் கரங்களில் என்னுடைய கரங்களை நான் வைப்பேன். எந்த தயக்கமும் இன்றி என்னுடைய கரங்களை நான் வைத்து பைஅத் செய்வேன், நான் விசுவாச பிரமாணம் செய்வேன் என்று கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். எப்படிப்பட்ட கையிலே என்னுடைய கையை வைப்பேன் என்றால், பழி வாங்குவதற்கு மிகவும் தகுதியானவர்கள், என்னை பழி வாங்குவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபிகளாரின் கரங்களில் என் கரங்களை வைத்து நான் என்னது விசுவாச பிரமாணம் செய்வேன், அப்படி என்று கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போல் சொல்லென்றால் நபிகளாரின் சொல்லுதான் சரியான சொல் என்றும் கூறுகிறார்கள். உன்னை சொன்னால் அதை செய்யக்கூடியவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அப்படிப்பட்ட சொல் நபிகளாருடைய சொல் என்றும் கவிஞர் அவர்கள் அழகாக எடுத்து கூறுகிறார்கள். பாருங்க, ஹத்தா எதுவரை என்றால் நபிகளார் பாதுகாப்பு. அத மேல கவிஞர் என்ன சொன்னாரு? நபிகளார் எதிர்க்கல, அந்த நபிகளார் இருக்கும் இடத்தில் இருப்பது மிகவும் அச்சமூட்டக்கூடிய ஒரு இடம். ஆனா நபிகளார் பாதுகாப்பு கொடுத்து விட்டால் அந்த அச்சம் நீங்கிவிடும். அந்த அச்சம் நீங்கிய பிறகு ஹத்தா எதுவரை என்றால் வலஅத்து யமீனி, என்னுடைய வலக்கரத்தை நான் வைப்பேன். மா உனாசிஉஹா, அந்த வலக்கரத்தை நான் கலட்ட மாட்டேன், அதாவது இழுக்க மாட்டேன். அதாவது தயக்கமா சில பேர் கைய சத்தியம் செய்யும்போது யோசிப்பாங்க, இப்படி கொஞ்சம் கையை பின்னாடி கொண்டு போறது, மறுபடியும் முன்னாடி கொண்டு போறது, அந்த ஒரு தயக்கம் என்கிட்ட இருக்காது. அந்த வலக்கரத்தை நான் கலட்ட மாட்டேன், அதை மீண்டும் இழுக்க மாட்டேன், நல்லா தைரியமா கையை வைப்பேன்னு சொல்ல வராங்க. சரியா? ஃபி கஃபி தி நகிமாத்தின். அப்ப தி நகிமாத்தின் என்றால் பழி வாங்கக்கூடிய எல்லா சக்திகளும் உடைய நபிகளாரின் கரங்களிலே நான் என் வலக்கரத்தை வைப்பேன். வலக்கரத்தை வைத்து என்ன செய்வேன்? ஆஹ் பதவி அந்த பிரமாணம், அந்த பைஅத்தை நான் செய்வேன். விசுவாச பிரமாணம் என அந்த பைஅத்தை நான் செய்வேன். கீலுஹு அல் கீலு, நபிகளாரின் சொல்லுதான் அல் கீல், அதுதான் உண்மையான சொல். சொல்லக்கூடியது அப்படியே செய்யக்கூடியது. அப்ப அதுதான் உண்மையான சொல்லு. சொல்லிட்டு வேற மாதிரி செஞ்சா அது ஒரு நல்ல சொல் இல்லைல்ல. இங்க நபிகளார் சொல்ல பத்தி சொல்றாங்க பாருங்க. அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுதான் அல் கீல், சொல்லாக இருக்கும், உண்மையான சொல்லாக இருக்கும். அப்படின்னா சொல்றதை செய்யக்கூடியவர்கள் நபிகளார். ஆனால் பேச்சுன்னா அந்த பேச்சு, நபிகளார் பேச்சுதான் உண்மையான பேச்சாக இருக்குமே. அப்படிப்பட்ட பழி வாங்குவதற்கு தகுதியான, அதாவது பழி வாங்க எல்லா சக்தியும் உடையவர்கள், பழி வாங்குவதற்கு எல்லா சக்திகளும் உடைய நபிகளாரின் கரங்களிலே நான் கரத்தை வலக்கரத்தை வைப்பேன். இங்கே முனாசா என்றால் மாவுனாசி சொல்ல மாவுனாசி. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அல் முஜாதபா, இழுப்பது என்ற அர்த்தம். அதாவது முன்னாடி பின்னாடின்னு என்ன செய்வது? முன்னும் பின்னுமாக இழுப்பது. பயத்துல அச்சத்துல இழுக்கிறதுல தைரியமா என் கையை வைப்பேன். சரியா? நகிமாத் என்றால் ஜம்உ நகிமத், பழிவாங்குதல் என்பதுடைய பன்மைதான். பழி வாங்குபவர்கள் பழி வாங்க என்னது, பல பழிகள் வாங்குவது. சரியா? நகிமாத் என்பது பன்மை. ஓகேவா? நகிமாத்னா ஒரு பழி வாங்குதல், நகிமாத்னா பல பழி வாங்குவதற்கு சக்தி உடையவர்கள். சரியா? கவுலுஹு, இன்னும் கவிஞருடைய சொல்லாகிறது கீலுஹு அல் கீல், அவருடைய சொல்லுதான் உண்மையான சொன்னோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? இதா கால ஷைஅன், அந்த நபிகளார் ஒரு விஷயத்தை கூறினால் ஃபஅலஹு, அந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்வார்கள் என்று அர்த்தம். ஒன்னு சொன்னா அதை கண்டிப்பா செஞ்சிருவாங்க. கீல் வல் கால் வல் கவுல் வாஹிது, கீழே காலு கவுல், இது மூணும் ஒன்றுதான். மூணுத்துக்கு ஒரே அர்த்தம் சொல் என்று அர்த்தம், பேச்சு என்று அர்த்தம். இப்ப கீழா இருக்கட்டும், அல் காலுன்னு வரட்டும், அல் கவுலுன்னு வரட்டும், எல்லாத்துக்கும் என்னதான் அர்த்தம்? வாஹிதன், ஒரே அர்த்தம் தான், பேச்சு என்று அர்த்தம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நாம் இதை முழுமையாக முடித்து விட்டோம். பாருங்கள், இப்பொழுது 42வது கவிதையை இப்பொழுது பார்ப்போம். 42வது கவிதையில் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போமா? இதுவில்லையும் என்னது, கவிஞர் அவர்கள் அந்த இருக்கிறதுலே மிகவும் அச்சமூட்டக்கூடிய இடம் இந்த இடம்தான் என்று என்ன செய்கிறார்கள், கவிஞர் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஓகேவா? அப்ப அதான் சொல்றாங்க, என்னது, நான் இருக்கக்கூடிய இடம், நான் பேசும் பொழுது, அந்த நபிகளாரிடம் பேசும் சமயத்தில் நான் இருக்கக்கூடிய இந்த இடம்தான், நபிகளார் தான் என்னை மிகவும் அச்சுறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரியா? அப்போ கேட்கப்படும் சமயத்திலும்
நீ எந்த நசபை சார்ந்தவன், எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் என்றும், இன்னும் நான் செய்த தவறை பற்றி விசாரிக்கப்படும் சமயத்தில் மிகவும் அச்சம், மிகவும் பயம் தரக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கின்றது என்று கவிஞர் அவர்கள் நம்மளுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். இப்ப மேல இருந்து அந்த ரசூல்லா கிட்ட இவங்க எவ்வளவு பயம், ஏன்னா இவங்க மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க. சரியா? யார்ட்டால? ரசூலாட்டால. எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க ஃபர்ஸ்ட் நபிகளாரை சாடி எழுதிய கவிதை, அதுக்குதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல சொல்லி உத்தரவு செஞ்சிருப்பாங்க. இப்ப நபிகளாரிடம் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க. அதனால அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. அது சாதாரண ஒரு நபர்னா பரவாயில்ல. நபிகளாரை பற்றி தவறாக பேசி நபிகளார் கொல்ல சொல்லியிருக்காங்கன்னா அப்ப பயம் எப்படி இருக்கும்? அதனால இவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால கவிதை முழுக்க எனக்கு மிகவும் பயமாக இருப்பதை குறிப்பிட்டு வருகிறார்கள். அந்த யானையே பயப்படக்கூடிய இடம், நான் பயப்படாம இருக்க முடியுமா? அதே போல அவர்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னை மிகவும், நான் பேசும் சமயத்தில் என்னை மிகவும் அச்சுறுத்தக்கூடியவர்களாக, கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று. இங்க எப்படிப்பட்ட அச்சம்? ஒரு சிங்கத்தின் குகையில் இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை விட மிகவும் என்னை அச்சுறுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். சரியா? ஒரு அரசன் அந்த பார்த்தால் அந்த அச்சம் வர வேண்டும். தவறு செய்தவர்களுக்கு அந்த அச்சம் வர வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு நல்ல ஹக்கான வழியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய குணம். அப்ப இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க. அப்ப தப்பு செய்தால் அந்த தலைவரை கண்டால் பயம் வர வேண்டும். அந்த ஒரு பயம் இவர்களுக்கு வருகின்றது. அதைதான் என்ன செய்கிறார்கள்? கவிதையில் அவர்கள் கூறுகிறார்கள். பாருங்க. "ஃபலஹுவ அஹ்வஃபு இந்தி." அவர்கள் தான், நபிகளார் தான் அஹ்வஃபு, மிகவும் அச்சுறுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த என்னிடத்தில் இது உகல்லிமுஹு, அந்த நபிகளாரிடம் நான் பேசும் சமயத்தில் என்னிடத்தில் மிகவும் பயப்ப அச்ச அச்சுறுத்தக்கூடியவர்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். சரியா? மிகவும் பெரிய அச்சமாக, மிகப்பெரிய அச்சமாக இருக்கின்றது. அப்ப பேசும் சமயத்தின் எண்ணத்தில் மிகவும் அச்சமான ஒரு இடமாக இருக்கின்றது. நபிகளார் தான் மிகவும் அச்சுறுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். வக்கீல, இன்னும் கேட்கப்படும் சமயத்திலும், இன்னக்க, நிச்சயமாக நீ, மன்சூபுன் வ மஸ்கூலுன், நீ எந்த நசபை சார்ந்தவன் என்று கேட்கப்படும் சமயத்தில், விசாரிக்கப்படும் வம்சாவளி விசாரிக்கப்படக்கூடிய சமயத்தில், இன்னும் வ மஸ்ஊலு, இன்னும் குற்றங்களுக்காக கேள்வி கேட்கப்படும் சமயத்திலும், இன்னும் உன்னுடைய வம்சாவளி விசாரிக்கப்படும் கேட்கப்படும் சமயத்திலும், இன்னும் நபிகளாரிடம் நாம் பேசும் சமயத்திலும், இதுவும் ஹால் தான். இது கல்லிமுகம், நபிகளாரிடம் நாம் பேசும் பொழுதும், இன்னும் கேட்கப்படும் பொழுதும் நீ கண்டிப்பாக விசாரிக்கப்படுவாய். உன்னுடைய இது நசபை பற்றியும் இன்னும் குற்றங்களுக்காகவும் கேட்கப்படுவாய், உன்னுடைய வம்சாவளி பற்றியும் விசாரிக்கப்படுவாய் என்று சொல்லப்படும் சமயத்திலும், இன்னும் இந்த ரெண்டு சமயத்தை கவிஞர் அவங்க சொல்றாங்க. இன்னும் ரசூலாட்ட நான் பேசும் பொழுதும், ஒன்னொன்னு என்கிட்ட சொல்லப்படும் பொழுதும், கண்டிப்பா நீ செஞ்ச குற்றத்தை பத்தி கேட்கப்படுவா, அதே போல உன்னுடைய நசபு, உன்னுடைய வம்சம் பத்தி நீ கேட்கப்படுவேன்னு என்கிட்ட அந்த சொல்லப்படும். ஏன் கேட்க போறது? யார்? நபிகளார். விசாரிக்க போவது யார்? நபிகளார். அதனால இந்த மாதிரி சொல்லப்படும் சமயத்தில், ரெண்டு சமயத்திலும் என்னிடத்தில் மிகவும் அச்சம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக, என்னை மிகவும் அச்சம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக நபிகளார் இருக்கின்றார்கள். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, ஒரு சிறிய, திப்ரிசி இமாம் வேற ஒரு, அவங்க ஷரஹ்ல வேற மாதிரி கொண்டு வந்திருக்கான். அல்லது நகலஹு திப்ரிசி ஃபி ஷரஹி, இமாம் திப்ரிசி ரஹிமஹுல்லா அவர்களின் விரிவுரையிலே கூறினார்களே, அத்தகைய விஷயமாகிறது. லதாக்க அஹ்யபு இந்தி. சரியா? அப்ப லதாக்க, ஓகேவா? அப்ப லதாக் அதுவாகிறது, நபிகளார், அது தாக்கென்றது நபிகளார். அஹ்யபு இந்தி, என்னிடத்தில் என்னவாக இருக்கின்றார்கள்? மிகவும் அஹ்யபு. இந்த அஹ்யபு என்பதற்கும் என்னதான் அர்த்தம்? மிகவும் அச்சம் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். என்னிடத்தில் மிகவும் அச்சம் தரக்கூடியவர்களாக நபிகளார் இருக்கின்றார்கள். அப்ப லஹு அஹ்வஃபு இந்தின் இதுல இருக்குல்ல, இந்த இடத்துல லதாக்க அஹ்வஃபு அஹ்யபு இந்தின் இருக்கான். சரியா? ஓகேவா? அதுக்கப்புறமா இதேதான். இதுக்கு கல்வி முகம், நான் பேசும் சமயத்திலும் என்ன இன்னும் கேட்கப்படும், நான் விசாரிக்கப்படுவாய், இன்னும் உன்னுடைய வம்சாரை பத்தி கேட்கப்படுவாய் என்று சொல்லப்படும் சமயத்திலும் நபிகளார் எனக்கு மிகவும் அச்சம் தருபவர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். எதை விட மிகவும் அச்சம்? ஒரு சிங்கத்தை விட
மிகவும் அச்சம் தரக்கூடியவர்களாக சொல்லிவிட்டு அந்த சிங்கத்தை படுத்தி அடுத்து கூற இருக்கின்றார்கள். வாருங்கள் தொடர்ந்து அந்த சிங்கத்தை பற்றி நாம் அடுத்த பாடத்தில் காண்போம். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.